இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்க, இரு திராவிட கட்சிகளுமே ஊழல் கட்சிகள், ஊழலை ஒழிப்போம், அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் சொல்லிட்டு மீண்டும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போறதுக்கும் பாஜக ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ அதிமுக பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஓகே பதில் சொல்லலாம். இப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, இன்னும் நீங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் மட்டும் இல்ல சார், அனைத்து ஊடகங்களும் கருது. ஏன்னா இப்ப மீடியா பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன், ப்ரீ எலெக்ஷனாக இருக்கட்டும், போஸ்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் வரும். சார் இத்தனை % ஓட்டு, சார் இத்தனை %. இப்போ 365 நாள் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டே இருக்கு. இது ஒரு எவால்வேஷன் தான். அதனால நீங்க சொல்றீங்க அது உங்களோட வேலை. உங்க வேலையை நான் ஏன் பார்க்கணும்? உங்க வேலையை நீங்க பாருங்க. ஒரு ஊழலை வெளிப்படுத்தி ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ போட்டிருக்காரு, நீங்க எஃப்ஐஆர் கூட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பகல் நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போங்க, என்கொயரி கூட்டு போங்க. 4 மணிக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? கதவை வெளிகேட்டை உடைச்சிட்டு கதவை உதைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்க வீட்டுக்காரர் கைகாலம் முடிச்சிடுவோன்னு சொல்றாங்க காவல்துறை. நீங்க பட்ட பகல்ல கருணாநிதி அவர்களுடைய தனிப்பிரிவு பாதுகாவல் அதிகாரியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் பட்டப்பகலில் கொல்லப்படுறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு, என்ன கொல்றுவாங்க, காவல்துறை அதற்கு உடனேன்னு போட்டிருக்காரு. வெட்கப்படணுமா இல்லையா? இது ஒரு அரசு, இது ஒரு காவல்துறை, வெட்கப்படணுமா இல்லையா? அடுத்த நாள் ஜானுங்கிறவர் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கும்போது குடும்பத்தோடு வெட்டி கொல்லப்படுறாரு. குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது தனிப்பட்ட கம்பேர் பண்ணணும். ஏன் கம்பேர் ரவுடியா இருக்காரு? நீங்க திருச்செந்தூர்ல போயிட்டு நீங்க ஒரு 20 போலீஸ் நின்னீங்கல்ல, அந்த வெட்டினா இல்ல குற்றவாளி, அங்க போய் என்ன கிழிச்சிங்க? சாதாரண குடியானவன், சாதாரண குடும்பஸ்தன், சாதாரணமா ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்கல்ல, குற்றவாளிகள் மேல ஏன் காட்டல? குற்றவாளிகளுக்கு ஏன் காவல்துறை மேல பயம் இல்லாம போச்சு? இங்கே கட்டட தொழிலாளியுடைய ஒரு பெண் 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்பட்டு கட்டட தொழிலாளி அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பெண் ஆய்வாளரால் நிர்வாணப்படுத்தி சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து சிபிஐ அந்த கேஸை விசாரிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அந்த சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கிட்டு வராங்க. நன்றி சார், நன்றி. எங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து. நன்றி.